இனி ₹1க்கும் கணக்கு சொல்லணும். வெளிநாட்டு நிதி விவகாரத்தில் மோடியின் மாஸ்டர் பிளான். சிக்கப்போகும் அந்த நபர்கள் யார்? இந்தியாவை துண்டாட நினைக்கும் அந்நிய சக்திகளுக்கும் அவர்களின் கைக்கூலிகளாக செயல்படும் கருப்பு ஆடுகளுக்கும் இன்று ஒரு மரண அடி விழுந்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்திருக்கும் FCRA 2026 சட்ட திருத்தம் தேச விரோதிகளின் தூக்கத்தை கலைத்திருக்கிறது. இத்தனை காலமும் தொண்டு நிறுவனம் என்ற போர்வையில் வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை சுருட்டி இங்கே கலவரத்தை தூண்டவும் அரசியல் குழப்பங்களை விளைவிக்கவும் பயன்படுத்தியவர்களுக்கு இனி இடமே இல்லை. 2010 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த ஓட்டைகளை அடைத்து தேச பாதுகாப்பை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றியிருக்கிறார் நமது பிரதமர். ஊடகங்கள் முதல் தனிநபர்கள் வரை இனி அந்நிய பணத்தை வைத்து இந்தியாவிற்கு எதிராக விளையாட முடியாது. செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களில் ஈடுபடும் ஒவ்வொரு நபரும் இனி தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். விதிமீறலில் ஈடுபடும் NGOக்களின் வெளிநாட்டு நிதி மற்றும் சொத்துக்கள் உடனடியாக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரியின் கட்டுப்பாட்டிற்குள் செல்லும். அந்த பணம் இனி இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தப்படாது என்பதில் மோடி அரசு உறுதியாக இருக்கிறது. தவறு செய்பவர்களை தண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் சட்ட நடைமுறைகளையும் இந்த அரசு எளிமையாக்கியுள்ளது. அதே சமயம் தேச விரோத சக்திகளை மட்டும் குறிவைத்து முடக்கும் ஒரு துல்லியமான மாஸ்டர் பிளான் இது. வழக்கம் போல இந்தியாவிற்கு நன்மை நடக்கும் போதெல்லாம் அலரும் எதிர்க்கட்சிகள் இதையும் விமர்சிக்கின்றன. அவர்களுக்கு தேவை அந்நிய நாடுகளின் ஆதரவும் குழப்பமான இந்தியாவும் தான். ஆனால் மோடி அவர்களுக்கு தேவை வலிமையான, பாதுகாப்பான மற்றும் ஊழலற்ற பாரதம். தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்வதைப் போல ஊழல் மற்றும் அந்நிய சக்திகளிடமிருந்து மக்களை காக்க வேண்டிய தருணம் இது. 2026 தமிழகத்திலும் ஒரு மாற்றம் நிகழும். அது தேச நலனை முன்னிறுத்தும் மாற்றாக இருக்கும்.